குறுகுறுன்னு பார்த்து கண் அடிக்குது பாருங்கள். இந்த மீன் டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ நெத்திலி மீனை வாங்கி அதை நல்லா தலையெல்லாம் ஆஞ்சி அதுக்கு பிறகு சுத்தமாக கழுவி வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் புளியை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. கழுவி சுத்தம் பண்ணி வச்ச நெத்திலி மீனில் மிளகாய், தக்காளி பழம், கருவேப்பிலை, வெள்ளைக்கூடு எல்லாம் வெட்டி போட்டு வச்சுக்கிடணும். அது கூட வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இவ்வளோ சேர்த்து போட்டு அது கூட ஊற போட்ட புளித்தண்ணியை ஊற்றுங்க. இப்போ உப்பும் வெந்தயமும் போட்டு கலக்கி விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கரண்டியை வச்சு கிண்டாமல் இப்படி அலசி விட்டுக்கிடுங்க. ஏன்னா கரண்டியை வச்சு கிண்டுனா மீன் உடஞ்சிரும், உங்களுக்கு முழு மீனாக கிடைக்காது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிடுங்க. இப்போது அவிச்ச நெத்திலி மீன் ரெடி ஆகிட்டு. இந்த அவிச்ச நெத்திலி மீன் பண்ணுறது நான் நினச்சதை விட ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து கண்ணடிச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் நான் அதை சாப்பிட போகிறேன். அது கூட நாங்கள் இன்னும் 2 டிஷ் பண்ணோம். அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.